Aspirants, welcome to Veranda Race channel. Okay, so இந்த ஷார்ட்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நோஸ்ட்ரோ வோஸ்ட்ரோக்கான வித்தியாசம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எதுக்காக நம்ம நோஸ்ட்ரோ வோஸ்ட்ரோ ஓபன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பேங்க் வந்து இன்னொரு பேங்க்குள்ள ஓபன் பண்றது. ரீசன் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்காகவும் குளோபல் லெவல்ல ட்ரேட் பண்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. இப்போ இது யார் ஓபன் பண்ணுவாங்கன்னா பிசினஸ் பீப்புளும் கவர்மெண்ட்டும் தான் எலிஜிபிள்ன்றாங்க. அப்போ இண்டிவிஜுவல் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகே, இப்போ நோஸ்ட்ரோனா என்ன மேம், வோஸ்ட்ரோனா என்ன? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை வச்சு பார்க்கலாம். இப்போ ஐஓபியில் வந்து ஐஓபி தான் நான் நடத்துறேன். ஓகே, இப்போ ஏன் பேங்க் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஏதாச்சும் ஒரு குளோபல் ட்ரேட் பண்ணுறாங்க அண்ட் இப்போ வந்து நமக்கு யூகேவுடைய கரன்சியில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ யூகேல இருக்கிற ஒரு பேங்க்ல நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கணும்ல, அப்போ தானே அந்த கரன்சியில் நம்மளால கொடுக்க முடியும். ஸோ அந்த கேஸுக்கு நம்ம பேங்க் வந்து யூகேல இருக்கிற ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இடத்துல டிரான்சாக்ஷன் ஈஸியாக பண்ணலாம். அதாவது இப்போ நம்ம ஐஓபி ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ல அக்கௌண்ட் வச்சிருக்கும் போது ஃபாரின் கரன்சில நம்ம அக்கௌண்ட் வச்சிருப்போம். அப்போ அந்த குளோபல் ட்ரேட் வந்து நம்மளால பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க நம்ம ஊர்ல இருக்க ஐஓபியில ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து டொமஸ்டிக் கரன்சில வச்சிருப்பாங்க. ஸோ இதோட பேரு தான் ஓஸ்ட்ரோன்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு பேங்க்ஸும் மாறி மாறி அக்கௌண்ட் வச்சுக்கிறது. நோஸ்ட்ரோன்னு சொன்னா அவர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓஸ்ட்ரோன்னு சொன்னா யார்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோஸ்ட்ரோ நம்ம பொழுது ஃபாரின் கரன்சில இருக்கும், ஓஸ்ட்ரோ நம்ம பொழுது டொமஸ்டிக் கரன்சில இருக்கும். கண்டிப்பா இந்த ஷார்ட்ஸ் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.